அமைப்பு சார்பாக தமிழ்நாடு தொழிலாளர் முன்னேற்ற கட்சியின் தலைவர் ஐயா பொன்குமார் அவர்கள் நேர்காணல். அப்பா வணக்கம். உங்கள் தமிழ்நாடு தொழிலாளர் விவசாய கட்சிக்கு பொதுமக்களுக்கு என்னென்ன நன்மை இருக்குதுப்பா? தொழிலாளர்களுக்கு ரெண்டு விதமாக நம்ம பிரிக்கலாம். தொழிலாளர்கள் ஒன்று அமைப்பு சார்ந்தவர்கள், இன்னொன்று அமைப்பு சாராதவர்கள். மாத சம்பளம், பணி பாதுகாப்பு இருக்கிறவங்க அமைப்பு சார்ந்தவங்க, எந்தவித பாதுகாப்பும் இல்லாதவங்க அமைப்பு சாராதவங்க. இவங்க தான் நீங்கள் 90 விழுக்காடு தொழிலாளர்கள். அவர்கள் அந்த தொழிலாளிக்கு சட்டம் கொண்டு வந்து வாரியம் அமைச்ச பெருமை எங்களுக்கு உண்டு. அதனால் இன்றைக்கு அந்த தொழிலாளர்கள்லாம் வாரியம் அமைக்கப்பட்டு வாரியத்தின் மூலம் பேறுகால உதவி, திருமண உதவி, கல்விக்கு உதவி, 60 வயதில் பென்ஷன், வீடு இல்லாதவர்கள் வீடு கட்ட பணம், விபத்தில் இறந்தால் 5 லட்சம், 60 வயசில் ஓய்வூதியம், எண்ணற்ற திட்டங்கள், பாதுகாப்பு பயன்கள் தொழிலாளி கிடைக்குது. அது நான் தலைமை தாங்கி இருக்கிற அமைப்பு கடந்த 40 ஆண்டு காலம் நடத்திய போராட்டங்கள், அதனுடைய விளைவாக கிடைச்சிருக்கிற சட்டம், பாதுகாப்பு. அப்பா, தமிழ்நாடு இளைஞர்கள் போதைப் பொருள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்கப்பா, அதை பற்றி உங்கள் கருத்துப்பா? போதைப் பொருள் என்பது ஒரு மிக மிக மோசமான ஒன்று. அந்த கலாச்சாரம் இன்றைக்கு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில், கிராம அளவில் வந்து ஊடுருவி இருப்பது அடுத்த தலைமுறையை பாழாக்கக்கூடிய மிக மோசமான ஒரு அம்சமாகும். தமிழ்நாட்டிலும் அது இருக்கிறது இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. குறிப்பாக இளைஞர்கள், பள்ளி மாணவர்கள் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறது. அது மாதிரி கள்ளச்சாராயமும் மோசமான சம்பவங்கள் தான். தமிழ்நாடு அரசை பொறுத்த மட்டில் இந்த போதைப்பொருள் ஒழிப்பதற்கும் கள்ளச்சாராயத்தை தடுப்பதற்கும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு பிறகு தொடர் நடவடிக்கை, கலெக்டரை மாற்றினார், எஸ்பியை மாற்றினார், போலீஸுங்களை சஸ்பெண்ட் பண்ணார், சிபிசிஐடிக்கு மாற்றினார், ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் தனிநபர் கமிஷன் அமைச்சார், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கொடுத்துருக்காரு. அப்புறம் டிஜிபி, ஹோம் செக்ரட்டரி, அமைச்சர்கள் தொடர்ந்து அந்த பிரச்சனையை, அதனுடைய ஆழம் குறையாமல், அதனுடைய தீவிரத்தை குறைக்காமல், இந்த அரசுக்கு கெட்ட பேர் வரும் என்றெல்லாம் நினைக்காமல் அதை ஒரு மக்கள் பிரச்சனை, சமூக பிரச்சனை என்கிற கண்ணோட்டத்தோடு எடுத்திருக்கிறாரு. ஆகவே முதலமைச்சருக்கு பாராட்டுகள். சில பேர் கேட்குறாங்க சிபிஐ போகணுன்னு. சிபிஐ இன்றைக்கி என்ன லட்சத்தில் இருந்து 10 ஆண்டு காலம் பார்த்துருக்குறோம். சிபிஐ என்பது பிஜேபியினுடைய ஒரு அங்கமாக மாறி எதிர்க்கட்சிகளை பழிவாங்குவதற்கான ஒரு அமைப்பாக இருக்குது. அதுக்கிட்ட போய் என்ன பண்ண முடியும்? நடவடிக்கை எடுக்கல, மூடி மறைக்கிறாங்கன்னா தான் அங்கே போகணும். ஸோ இது அரசியலுக்காக சொல்லப்படக்கூடிய ஒன்று. போதைப் பொருளை பொறுத்த மட்டில் வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய வழி குஜராத் மாநிலம். இந்த குஜராத் துறைமுகம் அதானி துறைமுகத்தின் வழியாகத்தான் இந்த போதைப் பொருட்களே இந்தியாவில் விநியோகம் செய்யப்படுகிறது. அவற்றை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். பொதுவாக போதைப் பொருள், கள்ளச்சாராயம்லாம் நீங்கள் ஒரு சட்டத்தின் மூலம் மட்டுமே தடுத்துட முடியாது. சட்டத்தை கொண்டு ஒடுக்குவது, சமூக பார்வையை மாற்றுவது. அதுக்கு பொதுமக்கள் திருந்தணும். அதுக்கு யார் பண்ணோம்? அரசியல் கட்சிகள், சமூக அமைப்புகள், ஊடகங்கள், அரசு, இந்த நாளும் இணைஞ்சி பணியாற்றணும். மிகப்பெரிய அளவில் ஒரு பக்கத்தில் தாக்குதல் இருக்கணும், இன்னொரு பக்கத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இது வந்தால்தான் அதை அடியோடு ஒழிக்க முடியும். அதை நோக்கி நம்ம எல்லாரும் பயணிக்கணும். பெண்கள் இப்போ குஜராத் வெளி மாநிலம் இந்த பெண்களையும் சின்ன சின்ன குழந்தைங்களும் உறுப்புகளை கடத்தி அதை வியாபாரம் மாரி பண்ணுறாங்க. அதை தடுத்து நிறுத்துக்கு ஏதாவது சட்டங்கள் கொண்டு வரலாமா? அதை பற்றி காது இல்லை, அதற்கான சட்டங்கள் நிறைய இருக்குது. அதை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கணும். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு மிகப்பெரிய அளவில் சட்ட பாதுகாப்பு இருக்குது. நிறைய அரசு திட்டங்களை போட்டிருக்கு. ஆண்களுக்கு சமமாக பெண்களை கொண்டு வரணும்னு. அப்போ அந்த கல்வி அறிவும் விழிப்புணர்வும் வந்தாலே இதிலிருந்து கொஞ்சம் விடுபட முடியும். அதை தாண்டி பெண்களுக்கான பாலியல் வன்கொடுமை, பெண்கள் கடத்துதல், குழந்தைகளை கடத்துதல், அப்புறம் உறுப்புகளுக்கு குழந்தைகள், அதில் ஆண் பெண் இல்லை, எல்லாரையும் தான் கடத்துகிறாங்க. ஸோ இதெல்லாம் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்படணும். இன்றைக்கு ஒன்றியத்தில் இருக்கிற அரசு வேறு அரசாக இருந்தால் மாநில அரசுக்கு முரண்படுது. ஆளுநரை வச்சுக்கின்னு அரசாங்கத்தை நடத்த விடாமல் பார்க்குது. நல்ல திட்டங்களுக்கு கூட ஒத்துழைப்பு தருவதில்லை மோடி அரசு. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சமூக பிரச்சனைகள். அதற்கு ஒன்றிய அரசு மாநில அரசுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்து இவைகளெல்லாம் தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கணும். தமிழ்நாட்டு 40-40 திமுக திராவிட கட்சி கூட்டணி கட்சி வெற்றி பெற்றதுப்பா. நீங்களும் திமுக கூட்டணி கட்சி தான். அதை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்கப்பா, அந்த வெற்றி பற்றி.
திராவிட முன்னேற்றக் கழக தலைமை ஒரு அணுக்கமான கூட்டணியை ஏற்படுத்தி சிந்தாமல் சிதறாமல் பிரச்சாரத்தை மேற்கொண்டதனுடைய விளைவு தமிழ்நாட்டில் 40க்கு 40 என்று நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்தியாவிலேயுமே மோடிக்கு மிகப்பெரிய சறுக்கலை கொடுத்து கடிவாளத்தை போட்டிருக்கிறார்கள் இந்திய மக்கள். ஜனநாயகத்தை காப்பதிலும் மதச்சார்பின்மையை தூக்கி பிடிப்பதிலும் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. எந்த காலத்திலும் மதவாதத்திற்கும் ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய சித்தாந்தத்திற்கும் தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணில் இடமில்லை என்பதை இந்த 40க்கு 40 என்கிற வெற்றி மூலம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். அப்போ விக்கிரவாண்டி கடைசி கேள்விப்பா, விக்கிரவாண்டி தொகுதியில் வந்து இப்போ வந்து களம் காண்டிருக்காங்க. இது இந்த வெற்றி வந்து எப்படிப்பா, அது அதை பற்றி கருத்து? நாடாளுமன்ற தேர்தலே 40க்கு 40 வெற்றி பெற்றிருக்கிறோம். அந்த தேர்தலையே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கூடுதலான ஓட்டு தான் வாங்கியிருக்கிறோம். இடைத்தேர்தல் திராவிட முன்னேற்ற கழக அரசு எண்ணற்ற திட்டங்களை செய்திருக்குது. பெண்களுக்கான உரிமைத்தொகை, இலவச பேருந்து, உயர்கல்வி படிக்கிற பெண்களுக்கான உதவித்தொகைகள், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு திட்டம் போய் சேர்ந்திருக்கு. அதனால் மிக பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் விக்கிரவாண்டி தொகுதியில் வெற்றி பெறும். நானும் ஒரு வார காலம் தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறேன். இப்போ உங்கள் கட்சி சார்பாக பொதுமக்களுக்கு என்ன நன்மைகள் இருக்குப்பா? இல்லை, விவசாயிகள் தொழிலாளர் கட்சி என்பது தொழிலாளர்களை பாதுகாப்பது, விவசாயிகளுக்கான ஆதார விலையை பெற்றுக் கொடுப்பது. கிராமத்து விவசாயியும் நகர்ப்புறத்து தொழிலாளர்களும் இணைந்து அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றினால்தான் கிராமத்து பொருளாதாரம் முன்னேறும். அமைப்பு சாரா தொழிலாளர் வாழ்க்கையில் முன்னேற்றம் காண முடியும். அந்த இலக்குக்காக அமைப்பு வச்சிருக்கிறோம். அதில் ஒரு பகுதிக்கு நிறைவு செய்திருக்கிறோம். இன்னொரு பகுதியை கொண்டு வருவதற்கான பணிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். நன்றி, வணக்கம்.